நிழல் நிஜமில்லை. எழுதி வாசிப்பவர் சாயிமான். பண்ணையார் கார்மேகத்தின் ஒரே செல்ல மகள் செவ்வந்தி. செவ்வந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வந்தால் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் செவ்வந்திக்கு நிகர் செவ்வந்தி தான். பண்ணையார் கார்மேகத்திற்கு மக்கள் பணியின் மீது மிகுந்த அக்கறை. எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ முதல் ஆளாய் தானும் தேர்தலில் போட்டியிட தன் பெயரை பதிவு செய்து கொள்வார். எல்லா கட்சிக்கும் பொதுவான ஆளு. கட்சி தலைவர்களிடமும் அந்த பகுதி மக்களிடமும் நல்மதிப்பு பெற்றிருந்தார். தேசிய கட்சியும் மாநில கட்சியும் மாறி மாறி ஜெயித்து கொண்டே வந்தன. ஆனாலும் தளராமல் ஒவ்வொரு வருடமும் போட்டியிட்டு கொண்டே கார்மேகம். அப்படித்தான் இன்றும் நடக்க இருக்கும் தேர்தலுக்கு மனு தாக்கல் பண்ணிவிட்டு வீடு திரும்பினார். வீட்டிற்குள் நுழைந்ததும் எதிரில் வந்த செவ்வந்தி, எப்படியும் தோக்க போறீங்க, எதுக்குப்பா போட்டிடுறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்கப்பா என்ன செவ்வந்தி கூற. இந்த தடவை கண்டிப்பா அப்பா ஜெயிச்சிடுவேன் என்ன சிரிச்சுட்டே போனாரு கார்மேகம். அதே ஊரில் சைக்கிள் பஞ்சர் போடும் மாரியின் மகன் ஏழுமலை அரசு பள்ளியில் படித்து வந்தான். படிப்பில் படுசுட்டி. அப்பாவுக்கு வலது கை ஏழுமலைதான். பள்ளி வீடு இதை விட்டால் அவனுக்கு ஏதும் தெரியாது. தினமும் பஸ்ஸில் ஏறி பக்கத்து ஊரில் உள்ள மேல்நிலை பள்ளியில் படித்து வந்தான். தினமும் செவ்வந்தி பள்ளிக்கு ஆட்டோவில் செல்லும் போது அதன் அருகில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததில்லை. 2 வருடமாய் இப்படியே காலம் நகர்ந்தது. பண்ணையார் கார்மேகத்திற்கு பம்பர் அடித்தது போல் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முறை கார்மேகம் ஜெயிக்கட்டும் என முடிவு செய்திருந்தனர். அது கார்மேகத்திற்கும் மற்ற கட்சியினருக்கும் தெரிய வர அனைத்து கட்சியினரும் கார்மேகத்திற்கு நிபந்தனை இல்லா ஆதரவை தெரிவித்தனர். கார்மேகம் கிராம தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவள் மகள் செவ்வந்திக்கு அளவுக்குள்ளாத சந்தோஷம். அவள் நம்பி ராஜாத்திக்கு போன் செய்து சொன்னாள். அவள் நம்பவே இல்லை. விடாத செவ்வந்தி அடுத்த நாள் காலையில் ஆட்டோவில் பள்ளிக்கு செல்லும் போது அவள் நம்பியிடம் அப்பா பெற்ற வெற்றியை பற்றி கதகதையாய் கூற, சும்மா சொல்லாத செவ்வந்தி என கிண்டல் செய்தான் அவருடைய நம்பி ராஜாத்தி. பஸ் ஸ்டாண்டில் ஒட்டப்பட்டிருந்த தந்தையின் வெற்றி போஸ்டரை செவ்வந்தி கண்ணில் பட்டிருச்சு. அதோ பாரு ராஜாத்தி என்று அவளிடம் காண்பிக்க அந்த போஸ்டரை மறைத்தபடி நின்று கொண்டிருந்த ஆறுமுகத்தின் முகம் மலர்ந்தது. எங்கடின்னு கேட்டபடி ஆட்டோ அந்த பேருந்து நிலையத்தை கடந்து சென்றது. இப்படியே தினமும் ஆறுமுகம் மறைத்து நிற்க செவ்வந்தி கையை நீட்டி சிரிக்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஆறுமுகம். பாவம், வயது கோளாறு. தினமும் ஆட்டோவுக்கு காத்திருக்க தொடங்கி சில சமயம் பஸ் விட்டுட்டு நடந்தே செல்வான். படிப்பிலும் பின்தங்க தொடங்கினான். நாட்கள் ஓட செவ்வந்தியின் அப்பாவின் போஸ்டர் மேல சினிமா போஸ்டர் ஒட்டப்பட்டது. அதோடு அந்த பக்கம் திரும்பாமல் கடந்து சென்றாள் செவ்வந்தி. ஆறுமுகத்தின் முகம் மெல்ல சுருங்க தொடங்கியது. என்னப்பா, இப்பொழுதெல்லாம் சரியா சாப்பிடுவதில்லை, சரியா படிப்பதில்லை ஆறுமுகம் அம்மா கேட்க, ஒன்றும் இல்லம்மா என்னும் பதில் தவிர அவனால் வேறு எதுவும் கூற முடியவில்லை. அந்த வருட தேர்வு முடிவில் படிப்பில் ஊரிலேயே முதல் மாணவியாக செல்வந்தி வெற்றி பெற்றிருந்தாள். ஊருக்கே பெருமை சேர்த்தாள். இவனோ பஸ் ஸ்டாண்டில் நின்றபடி காலத்தை கடத்தி தோல்வி அடைந்ததுதான் மிச்சம். 2 வருடங்களுக்கு பின் தற்செயலாய் ஒரு நாள் செல்வந்தி பஸ் ஸ்டாண்டில் ஆறுமுகத்தை சந்தித்தார். முகம் முழுக்க புன்னகையுடன் அருகில் நெருங்கினான். கொஞ்சம் தயக்கத்தோடு பேச தொடங்கினாள் செவ்வந்தி. நான் பஸ்ல போனதில்லை அண்ணா. முல்வாயில் செல்லும் பஸ் எப்பொழுது வரும் அண்ணான்னு கேட்டதும் அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்து விட்டு இன்னும் 10 நிமிடத்தில் வரும் என்று சொல்லிவிட்டு வெட்கி தலை குனிந்து கொண்டு ஒரே ஓட்டமாய் ஓடினான். நடந்தது புரியாமல் செவ்வந்தி அவள் பயணத்தை தொடங்கினாள்.